நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மார்ச் மாதத்துக்கான ஆங்கில மாத ராசி பலன் ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். சரி, ரிஷப ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? வருஷம் நல்லா இருக்குது, நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ 2024 வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வருஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பர்டிகுலராக மார்ச் மாதம் அப்போ எப்படி இருக்குது? ஸோ பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது? மாதக்கோள்கள்னு சொல்லுவோம். இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரனாக இருக்கட்டும், புதன், இவங்க எல்லாருமே மாதக்கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன்லாம் ரொம்ப பக்கத்திலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிளானட்ஸ் தான். ஸோ இந்த மாதக்கோள்கள் நாலுமே இந்த மாதம் டிரான்சிட் ஆகுது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த மந்தில் 2 கிரகமும், ஃபஸ்ட்டு வீக்கில் இன்னும் 2 கிரகமும் டிரான்சிட் ஆகுது. ஸோ இந்த டிரான்சிட் உங்களோட வருடக்கோள்களோடு சேர்த்து ஒரு கியூமுலேட்டிவாக என்ன மாதிரியான பலன்களை இந்த மாதம் ரிஷபராசிக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ மந்தோட பிகினிங்கில் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரி, சுக்கிரமங்கல யோகம்னு சொல்கிறீங்களே, அப்போ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமானா அப்படியும் கிடையாது. அதுக்கான ரீசன் என்னென்னா, சுக்கிரமங்கல யோகம்ங்கிறதே வந்து உங்கள் ராசியை வச்சு நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய லக்னத்தோட அடிப்படையில் தான் அது நடக்கும். ஆனாலும் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். செவ்வாய் நீசமாக இருக்கும்போது தான் சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருப்பார். 2 பேரும் சேர்ந்துருந்தா. உச்சமாக இருக்கும்போது அது செவ்வாய்க்கும் அந்த சுக்கிரனால் நல்லதான், சுக்கிரன் செவ்வாயால் டிஸ்டர்ப் ஆக போகிறதில்ல. இன்னொன்று, இந்த 2 கிரகமுமே சுக்கிரன் செவ்வாய் வந்து ஆண் கிரகம்னு சொல்லுவோம், சுக்கிரனை ஒரு பெண் கிரகம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆணாக இருக்கிறதுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியம், ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 கிரகங்களோட காம்பினேஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவானது தான். ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூ உள்ள ஒரு காம்பினேஷன். ஸோ லைஃபுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காம்பினேஷனும் கூட. ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த மாதம் பிறந்திருக்கு. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில். சொந்த தொழிலில் நான் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். என்ன ரீசன்னா, 6ஆம் அதிபதியே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தான். பொதுவாகவே அந்த சுக்கிர ராசியில் உள்ளவங்க வந்து வெரி குட் அட் மணி மேக்கிங். ரிஷப ராசியில் உள்ளவங்க வந்து எப்படியாவது நம்ம பணம் சேர்த்தணுங்கிற ஒரு ஆசை வரும். ஈவன் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இல்லை, கொஞ்சம் வயசானாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது ரொம்ப சோர்ந்து போக மாட்டாங்க. நமக்கு ரொம்ப வயசாகிடுச்சுலாம் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இருக்காது. ஸோ என்ன வயசுனா என்ன, இன்னும் நமக்கு இயர்ஸ் இருக்குது, எனி டே இஸ் குட் டே, எனி டே இஸ் நியூ பிகினிங்னு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் தான் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஆர் வெரி குட் அட் மணி மேக்கிங். அதனால தான் அந்த ராசிநாதனே 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறாரு. ஸோ தொழிலில் நிறைய பேர் இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க, துலாம் ராசிக்காரங்கெல்லாம் தொழிலில் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, இந்த மாதம் அந்த தொழில் எப்படி இருக்குது? செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால ஃபுட் பிஸ்னஸ், ஃபுட் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், ஃபயர் ஒர்க்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்புறம் சில ரூம்ஸ், லாட்ஜஸ், இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. டிரான்ஸ்போர்ட், டூரிசம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் செவ்வாயோட பிஸ்னஸ். சுக்கிரன் கூட சேர்ந்து செவ்வாயை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த மாதிரியான பிஸ்னஸில் இருக்கிறவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அப்போ மித்த செக்டார்லலாம் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்குமே நல்லா இருக்க போகுது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, நல்லா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ வேறு ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்கனாலும் தொழில் மூலமாக லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்தில் எதுவும் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் தொழில் சம்மந்தமாக இருக்க வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் என்ன வருதோ அதை அப்படியே கொண்டு போங்க. லாபம் அப்படிங்கிறது உறுதி. லாபத்தில் எந்த குறையுமே இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். புதனும் போய் இந்த தடவை அந்த 11ஆம் அதிபதி ராகுவோட சேர போகிறார். புதன் பஞ்சமாதிபதி தான். ஸோ உங்களுடைய எண்ணம் ஈடேறும், நீங்கள் நினைக்கிற லாபம் உங்கள் தொழிலில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காம்பினேஷன் இண்டிகேட் பண்ணுது. சரிங்க, ஓகே, தொழில் நல்லாயிருக்கும். நாங்கள் பிஸ்னஸ் பீப்புளெலாம் கிடையாது, நாங்கள் வந்து வேலையில் இருக்கோம், நான் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறேன், மாத சம்பளத்துக்கு நான் வேலை செய்கிறேன், இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டைலும், இதை தான் நான் கண்டினியூவும் பண்ண போகிறேன், எனக்கு பெருசாக பிஸ்னஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ எம் அ ஒர்க்கிங் கம்யூனிட்டி பர்சன், எனக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ன ரீசன்னா, 10ஆம் இடம் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு. ஸோ வேலை கன்ஃபார்ம், நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. வேலை இப்போ போயிருமோ அப்போ போயிருமோங்கிற பயம் இல்லை. ஏன்னா நானும் என் கிளைண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துட்டேன். ரிஷபராசியில் வந்து நிறைய பேர் நான் லே ஆஃப் ஆயிடுவேனான்னு ஏன்னா லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸில் எனக்கு வந்த கால்ஸ் எல்லாருமே ஐடி பீப்புள், மேம் லே ஆஃப் பண்ணிட்டாங்க, நான் லே ஆஃப் பண்ணப்பட்டுருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது. இதில் நான் மோஸ்ட்லி பார்த்தது யாருன்னா கடகராசி, மிதுன ராசி பார்த்தேன், கும்பம் பார்த்தேன், மகரம் பார்த்தேன்.
ஆனால் மோஸ்ட்லி வந்து மித்த ராசிகள் எதுவுமே வரல. அதில் வந்து முக்கியமாக ராசி வந்து ரிஷபத்தில் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் கூட அப்படி பார்த்ததா ஞாபகம் இல்லை. ஸோ ஜாப் செக்யூரிட்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்திர ராசியில் போய் ஸ்திரம்ங்கிறது வந்து என்னென்னா பெர்மனண்ட்டுன்னு அர்த்தம். ஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெர்மனண்ட். அப்போ 10ஆம் இடத்துல போய் சனி போய் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறதுனால ஜாப் இஸ் பெர்மனண்ட். உங்கள் வேலைக்கு வந்து எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது, நிம்மதியாக வேலை செய்ய போகிறீங்க. சரி, ஆனால் வேலை எப்படி செய்ய போகிறோம்? ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஜாப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டே இருக்கேன், ஒரு ரெஸ்ட்டே இல்லை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். இதை தான் நான் ஆங்கில புத்தாண்டு பலன்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ ஆடட் அட்வான்டேஜாக என்னென்னா சூரியன் போய் இருக்கிறதுனால உங்களுக்கும் பாஸுக்கும் ஏதாவது அட்வான்டேஜ் இல்லை, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். உங்களுக்கும் பாஸுக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாயும் கூட அடுத்து போய் சேர்றாரு. ஸோ இன்டர்னல் பாலிடிக்ஸ் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கவனம். செவ்வாய் சனி சேர்க்கை மார்ச் 15க்கு மேலே ஏற்பட போகுது. ஸோ ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒரு வெஹிக்கிள் நீங்களே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கேபு, பஸ்ஸு, ஒரு மெட்ரோ எதில் போனாலும் சரி, நடக்கும்போது, ட்ரெயினில், பஸ்ஸில் ஏறும்போது, இறங்கும்போது, வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணும்போது ஹெல்மெட் இஸ் மேண்டேட்ரி. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க, கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஏன்னா எந்த இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குன்னா கும்பத்தில். ஸோ அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களோட வேலையை. செவ்வாய் வாகனக்காரகன். அப்போது எப்படியும் நீங்கள் வேலைக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலம் தான் போக முடியும். அந்த டிரான்ஸ்போர்ட் வேலை இந்த ரெண்டும் மெலிஃபிக்காக ஆக்டிவேட் ஆகுது, பாவத்துவமாக ஆக்டிவேட் ஆகுது. அப்போது வேலைக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வேலை கன்ஃபார்ம், வேலை ரொம்ப நல்லா இருக்க போது. வேலை செய்கிற இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடிய வாகனத்துலையும் கவனம் அவசியம். சரி, ஓகே, எங்களுக்கு வந்து திருமணம் பண்ணலாமா, எப்படி இருக்குது இந்த மாதம்னா செவ்வாய் நல்லா இருக்கார். கண்டிப்பாக நீங்கள் அலையன்ஸ் பார்க்கலாம், அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். என்ன தான் 9 பாதகஸ்தானம்னாலும் 9ல் பாசிட்டிவும் இருக்காது. என்னென்னா டிசையர்ஸ், உங்களோட குட் கர்மா. ஈவன் நீங்கள் ஸ்திர ராசியாகவே இருந்தாலும் 9ஆம் இடம் பாதகஸ்தானமாகவே இருந்தாலும் நீங்கள் உங்கள் போன பிறவிலையோ இல்லை இப்போ பண்ணிகிட்டு இருக்க குட் கர்மா எல்லாமே போய் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு இடம் வந்து 9th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் டிசையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 9th ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோ பையனோ அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட அதுவுமே நல்லபடியாக இந்த மாதம் ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா 5ஆம் அதிபதி புதன் ராகுவோட சேர்ந்து நல்லா இருக்கிறாரு. அதுக்கு வீடு கொடுத்த குருவும் 12ல் நல்லா இருக்கிறாரு. ஸோ 12ங்கிறது 2ஆம் கட்ட சுகஸ்தானம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 4th ஹவுஸ்னால் செகண்ட் 12th ஹவுஸ்னு சொல்லலாம். ஸோ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது. சரி, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நீங்கள் ரிஷபராசினா உங்களோட ஸ்பௌஸு, கணவனோ மனைவியோ, அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டாமினேஷன் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே டாமினேஷனுங்கிற வார்த்தையே கிடையாது. ஸோ 2 பேரும் ஒரே உயிர் தான், ஒரே சோல் தான். அப்போது அதை இன்னொருத்தர் நம்மகிட்ட சொல்லும்போது அது நம்ம டாமினேஷன் எடுத்துக்கிட்டால் தான் டாமினேஷன். அவங்களோட கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும், அவங்க சொல்கிறது உங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே இவங்களுக்குள்ள கம்பேட்டபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் இல்லையா, அதனால் அவங்க சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு தான் எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான், சக்ஸஸ்ஃபுல்லான மந்த்து தான். சரி, நாங்கள் சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குது? அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ரீசன் வந்து 5ல் ஆல்ரெடி கேது இருந்தாலே குழந்தை பாக்கியத்தில் வந்து சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரு. அதே மாதிரி 5ஆம் அதிபதி போய் ராகுவோடு சேர்ந்துட்டுருக்கிறாரு இல்லையா, புதன் ராகு காம்பினேஷனும் இருக்குது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் ப்ராக்ரெஷன் இருக்குங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் கன்சீவிங் ரேட் வந்து இந்த மந்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஸோ கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்க, ஓகே, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இலக்கு எப்படி இருக்குது? சூரியன் சனியோடு சேர்ந்துருக்காரு. நமக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி வேண்டாம், அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். மே மந்த்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போதைக்கு நமக்கு எதுவும் வேண்டாம், நல்லா இருக்கும், கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும், இருக்கிறத வச்சே கொண்டு போவோம். ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை வரும்போது ராகுவோடையும் புதன் 5ஆம் அதிபதி சேர்றாரு. 5ங்கிறதும் ப்ராப்பர்ட்டியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது ஃபேமு. நம்மளை 4 பேர் புகழணும், நம்மளை 4 பேர் பெருமையாக நினைக்கணும். இப்படி ஒரு வீடோ ஒரு சொத்தோ வாங்கினோன்னா நம்ம 4 பேர்கிட்ட சொல்லலாம், சொல்லும்போது நம்மளை நல்லா நினைப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தை புதன் ராகு காம்பினேஷன் கொடுத்துரும். இது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்க எண்ணம் தான். நம்ம நல்லா இருக்கிறோன்னா நம்ம நல்லா இருக்கிறோங்கிறது 4 பேருக்கு தெரியப்படுத்துறதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இது ஒரு ஹியூமன் திங், இது ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு மெலிஃபிக்கான காம்பினேஷன். அதனால் இப்போதைக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் வேண்டாம். நம்ம அப்புறம் ஃபோர்த் கமிங் மந்த்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸலண்ட். குரு 12ல், வெளிநாடு, வெளி மாநிலம், இல்லை என் ஊரை விட்டு நான் ரொம்ப தள்ளி இருக்கிறேன்னா நான் ரொம்ப நல்லா இருக்க போகிறேன்னு அர்த்தம். ரிஷபராசியில் பிறந்துட்டு என்ன ரீசனாக 12ல் குரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க,
நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் தான். 12ல் குரு, அதே மாதிரி 8ஆம் இடத்துல இவ்வளோ நாள் சுக்கிரன் இருந்தார், இப்போ தான் அவர் 9க்கு போயிருக்கிறாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தீங்க, இனிமேலும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. வேலை, தொழில்னு எல்லா அமைப்பும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப நல்லாவே உங்களுக்கு நடக்கும். அதில் உள்ள நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் கம்மியாக நடக்கும். ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ட்ராவல் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது இந்த மாதம் பாசிபிள். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் போகவே முடியலன்னா இந்த மாதம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மெடிடேஷன் பொதுவாகவே நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஏதாவது ஜீவசமாதி, சித்தர்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை தரிசனம் பண்ணக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு அமையப்பெறும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. ஈவன் கோயிலுக்கு போக முடியலனாலும் நீங்கள் வீட்டிலே சுவாமியை நினச்சி கும்பிட்டுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 12ல் ஆன்மீக கிரகமான குரு இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸு, அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். நிறைய பேர் ரொம்ப நாளாக சாமியை கும்பல, இப்போ எனக்கு பக்தி வந்திருக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மார்ச் மாதம். சரி, ஓகே. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நாங்கள் எப்படி எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறோம், எப்படி எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பயம், பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி. நான் பண்ண முடியுமா, முடியாதா, என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமான்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். பட் பண்ண முடியும். சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து எப்படின்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது. படிக்கணுமா, நம்ம நாளைக்கு படித்தா என்ன, நம்ம ஏன் படிக்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். சில பேர் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிஜமாவே இப்படி படிக்கிறவங்கலாம் என்ன அதே டிகிரி எடுத்துகிட்டு அந்த வேலைக்கே போகிறாங்க, அப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பர்சியூ பண்ணலாமே, என்ன தப்பு இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வைக்கும் இந்த காம்பினேஷன். ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஹெட் திங்கிங், ரொம்ப ஒரு லேட்ரல் திங்கிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப முன்னோக்கி போய் சிந்திக்கிறது. வேண்டாம், பரவாயில்ல, இருக்கிற டிகிரியை நல்லா முடிப்போம். ஏன்னா நம்ம ஒரு காசு கட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிப்புங்கிறது வேஸ்ட் கிடையாது எப்போவுமே. நமக்கு பிடிச்சதை நம்ம அப்புறமா பர்சியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. படிச்சிருங்க. ஓகே, படித்து ஒரு டீசெண்டான ஒரு கிரேடில் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறது நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கேண்டிடேட்ஸ்க்கு நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்லேருந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ரொம்ப நல்லாயிருக்கு. பிகினிங்லேருந்தே நீட், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ரயில்வேஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக டாக்டர் ப்ரொஃபஷனில் உள்ளவங்களுக்கு எந்த ராசியாக வேணாலும் இருந்துட்டு போங்க, செவ்வாய் உச்சமாக இருக்கிறது நல்லாயிருக்கு. அதே மாதிரி சீட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு செவ்வாய் வந்து பாதக கிரகம்னு கிடையாது, கெட்டவர்னு கிடையாது, பகை கிரகம் தான். ஸோ அதனால் நீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த மந்த்து. ஸோ இந்த இயர் நல்லா இருக்கிறதுனால அதோட செலெக்ஷன்ஸும் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ நல்லா படிங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான், பொது பலன் தான். இது வந்து உங்களுக்கு அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட சுய ஜாதகம் தான் வெரி யூனிக். உங்கள் கைரேகை எப்படி யூனிக்கோ அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகம்ங்கிறது யூனிக். அதுதான் நீங்கள் யாருங்கிறத சொல்லும். ஸோ அந்த ஜாதகத்தோட கன்சல்டேஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ், வாழ்வியல் பரிகாரங்கள் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதனால் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அதே மாதிரி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் ரிஷபம். நன்றி, வணக்கம்.